இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் திகில் நிறைந்த வெட்டிங் ட்ரெஸ். நம்ம ஏற்கனவே திகில் நிறைந்த இடங்களை பத்தி பார்த்திருக்கோம், வீடுகளை பத்தி பார்த்திருக்கோம், ஏன் பொம்மைகளை பத்தி கூட பார்த்திருக்கோம். ஆனா வெட்டிங் ட்ரெஸ்ல திகில் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த வெட்டிங் ட்ரெஸ் இன்னமும் மியூசியத்தில் பாதுகாத்துட்டு வராங்களாம். அந்த வெட்டிங் ட்ரெஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவில் ஹட்லூனா பகுதியில் பேக்கர் மாளிகை அப்படின்னு ஒரு மாளிகை அமைஞ்சிருக்கு. இங்க எலியன் பேக்கர் அவங்க ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு தான் ஹேனா பேக்கர். எலியன் பேக்கர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாம். இவர் சொல்ற விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு தந்தையா இருந்திருக்காரு. ஆனா ஹேனா பேக்கர் இவங்க மாளிகையில வேலை செய்யற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எலியன் பேக்கருக்கு சுத்தமா தெரியாதான். நம்ம அப்பா நம்மளை பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஹென்னா பேக்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு அவங்க லவர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸை வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க. ஆனா எலியன் பேக்கருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு போய் ஹென்னா பேக்கரை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிடுறாராம். டெய்லியுமே தண்ணியும் ஃபுட்டும் மட்டும் போற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாராம். அவங்களால வெளியவே வர முடியாத மாதிரி பண்ணிடுறாராம். அது மட்டும் இல்லாம அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி அந்த பொண்ணோட லவரையும் வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பிடுறாராம். இதனால ஹென்னா பேக்கர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி செய்யறாங்க. ஆனா அந்த இடத்த விட்டு அவங்களால எங்கேயுமே போக முடியலையா. அவங்க அந்த ரூம்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களாம். இப்படியே நாட்கள் போது 1848 எலியன் பேக்கர் இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹென்னா பேக்கர் ஓகே நம்ம வெளியே வந்து நம்ம லவ்வரை தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அவங்க லவ்வரை சர்ச் பண்றாங்க. ஆனா அவர் கிடைக்கவே இல்லையா. இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு ஹென்னா பேக்கர் திரும்பவும் அவங்க மாளிகையில இருக்க அவங்க ரூம்குள்ளேயே வந்து கதவை அடைச்சிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்களாம். கொஞ்ச நாள்லயே இவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்களாம். அதாவது நைட் டைம்ல இவங்க வாங்கி வச்ச வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு ஏதோ ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்களாம். ஹென்னா பேக்கரோட பிஹேவியர்ல நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அந்த மாளிகையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே ஹென்னா பேக்கரும் வயசாகி இறந்து போயிடுறாங்க. 1941 இந்த பேக்கர் மாளிகையை ஒரு மியூசியமா மாத்துறாங்க. அப்போ அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாமே காட்சிக்கு வைக்கிறாங்க. ஹென்னா பேக்கர் வச்சிருந்த அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை அவங்க ரூம்ல இருக்கிற ஒரு கண்ணாடி பீரோலயே பாதுகாத்துட்டு வந்தாங்களாம். டெய்லியுமே மார்னிங் டைம்ல அந்த பீரோவை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனா டெய்லியுமே மார்னிங் அந்த கண்ணாடி பீரோவோட கதவு திறந்தே தான் இருக்குமா. மறுபடியும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா திரும்பவும் அந்த கதவு திறந்து இருக்குமா. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நேரத்துல நைட் டைம்ல அந்த வெட்டிங் ட்ரெஸ் தானா வெளியே வந்து நடனமாட ஆரம்பிக்குமா. இதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹென்னா பேக்கரோட ஆவி இன்னமும் அவங்க ரூம்லயே தான் சுத்திட்டு இருக்கு, அவங்க காதலர் வர வரைக்குமே அது அந்த ரூம்லயே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த அமானுஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க சிசிடிவி கேமரா வச்சு பார்க்குறாங்க. அப்போ ஒரு வெள்ளை உருவம் வெளியே வந்து நடனம் ஆடுற மாதிரி அந்த கேமராலையும் பதிவாயிருக்கு. இந்த ஒரு விஷயம் ஊர் முழுக்க பரவி நிறைய மக்கள் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்க்க டெய்லியுமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்களாம். ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் இவங்களே பரப்பன ஒரு கதை, இந்த மியூசியம் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி அமானுஷ்ய கதைகள்லாம் இவங்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்களாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.